ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் இந்த விஷால் தர்ஷிகாவுடைய மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ நேற்று கிட்டத்தட்ட எல்லாரும் தூங்கின பிறகும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜராக இருந்தனால ஒன்றும் பண்ணல. சரி அட்லீஸ்ட் நம்ம 2 பேரும் பேசிட்டா இருக்கலாம் நைட்டு ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி அவனுங்க ஒரு விஷயத்த தொங்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற அளவுக்கு நமக்கு வந்து கட்டாயமாகி போச்சு அப்படிங்கிறது தான். அதாவது போன சீசன்லேயும் ஒரு கண்டென்ட் இருந்துச்சு. நிக்ஷன், ஐசு எல்லாம் 3 மணிக்கெலாம் எழுந்துச்சு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அது போடலாம். இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து பறக்கும் முத்தம் வந்து அன்ஷிதாட்டு கொடுத்தாராம், இவர் இன்னும் லெட்டர் வந்து கொடுத்தாராம், அதை எடுத்து அருண் படிச்சிட்டாராம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போய்கொண்டிருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்ஷிதா மற்றும் நம்ம விஷால் மற்றும் தர்ஷிகா இது வந்து ஒரு முக்கோண காதல் கதை மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அன்ஷிதா கிட்டே இன்றைக்கி விஷால் வந்து அவன் வந்து ஒர்க்கர் அப்படிங்கிறதை தாண்டி, அதாவது அன்ஷிதா ஒர்க்கர் அப்படிங்கிறத தாண்டி விஷால் வந்து மேனேஜருங்கிறப்ப 2 பேரும் கலந்துட்டாங்க. இன்றைக்கி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன், ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கை விரல் வந்தவொடனே அப்படியே கையை தொட்டுட்டு இப்படி பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷியும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம தர்ஷிகா கிட்ட வந்து யாரை கேட்பாங்க எல்லாம், அங்கே பார்த்தியா மேனேஜர் போய் ஒர்க்கர்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்னோடனே, எனக்கெல்லாம் இல்லை AVOID அப்படின்பா, அதாவது அவாய்ட் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கேட்குறவங்ககிட்ட சொல்லிடுவாங்க நம்ம தர்ஷிகா. அது வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ரொம்ப காண்டாக இருக்குது அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. ஆக்சுவலாக அன்ஷிதா கிட்ட க்ளோஸ் ஆகும் பொழுது இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காண்டாகுது. ஸோ அதனால் இப்போ வந்து கூப்பிட்டு வச்சு திரும்பி 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பெட்டில் இல்லாமல் பக்கத்தில் இருந்துட்டு 2 பேரும் வந்து கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அதாவது நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கண்டென்ட் இது. அந்த 2 மணி நேரத்துலேயே வந்து விஷால் நீ வந்து ஒழுங்காக மேனேஜராக வந்து இங்கே இருக்காமல் ஒர்க்கராக போயிரு, டாஸ்க் ஒழுங்காக விளையாடு, ஒன்று இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கல, நீ கண்டிப்பாக இருக்கணும், எனக்காக நீ இருக்கணும், நான் ஒன்று நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் வேறு லைஃப்பில் வந்து இருக்கேன், வேறு விண்வெளியில் இருக்கேன், ராக்கெட் சயின்ஸில் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம தர்ஷிகா வந்து ஒரே ரொமான்ஸ் அது பேசிகிட்டு இருக்கும் பொழுதே இவன் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கான் போல அந்த ஸ்கூல் டாஸ்கில் விஷு அப்படின்ற மாதிரி கொடுத்து அந்த லெட்டர் எழுதியிருக்காங்க போல. இவன் எழுதியிருக்க லெட்டர் மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. அந்த லெட்டர் வந்து இவன் பத்திரமா வச்சுருந்தா போல தெரியுது. அப்போ அருண் பிரசாத் வந்து அதை எடுத்து படிச்சிட்டானா சத்தமாக. உடனே ஏன் நீ படிக்க விட்ட அப்படின்ற மாதிரி விஷால் கேட்க, எப்பா அவன் திடீர்னு வந்து படித்தான், என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அது எங்கே லெட்டர் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. இது வந்து ஒரு காதல் கடிதம், சரியா? அது மட்டும் இல்லாமல் அன்ஷிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பறக்கும் முத்தம் வேறு நேற்று நம்ம விஷால் வந்து கொடுத்துருக்காப்புல. அது வந்து எவனோ ஒரு வீடியோ போட்டிருந்தான், அது இன்னும் தெரியல. ஸோ அது ஒரு ரூட் வந்து போயிட்டுருக்கு அவனுக்கு. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த ஷோ வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கவின் எப்படி ஆண்டுட்டு போனாரோ அதே மாதிரியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷாலுடைய டர்ட்டி கேம் வந்து இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இந்த வாரம் 2 எவிக்ஷன் வச்சு விஷாலையும் தர்ஷிகாவும் சேர்த்து தூக்கியிருக்கடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. ஏன்னா இது ஒரு கேமாக பார்க்காம லவ் பண்ணுங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் அது வந்து கேம் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுக்கு சொன்னால் கூட எதுவுமே புரிய மாட்டேங்குது. விஷால் வந்து ஒன்றுமே பண்ணல. இன்றைக்கி கேம் என்ன பண்ணார் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றுமே பண்ணல. அதே மாதிரி இன்றைக்கி என்ன பண்ண போகிறாரு, நேற்றும் பண்ணல, இன்றைக்கும் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி தர்ஷிகா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட் ஏதோ பேசினாங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி அவங்க இம்பாக்ட் வந்து இல்லை. அது மட்டும் இல்லை அன்ஷிதா மேலே செம்ம காண்டாக இருக்காங்க. இதில் என்ன காமெடினா பவித்ரா வந்து அன்றைக்கி அட்வைஸ் பண்ணாங்கல்ல தர்ஷிகாவுக்கு, அந்த அம்மா சொல்கிறாங்க அன்றைக்கி அவள் அட்வைஸ் பண்ணி நான் வந்து அவளை தூக்கி போட்டேன் அப்படின்ட்டு. அடி பாவிகளா, உலகத்தில் நல்லது சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவனும் காலமே கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் கூட படுக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. வெளியே என் கூட வருவியா, என் கூட வரியா அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே வந்து கேட்டுட்ருக்காங்க. இது வந்து எந்த நிலைக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறது தெரில. அட்லீஸ்ட் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த 2 பேரில் ஏன்னா ஒருத்தனையாச்சும் எவிக் பண்ணுங்கடா, இந்த வீடு உருப்பிடும்டா அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா கடைசி டைமில் இவங்க வந்து பண்ணுறது வந்து ஒரு கிரிஞ்சாகவும் இருக்குங்க. ஒரு லவ்னா அதுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், அது பார்க்குறதுக்கு அன்பாக இருக்கும். இந்த மூஞ்சி வச்சுட்டு அவன் பேசும்போது தர்ஷிகா ஐயப்பா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதுக்கு அவன் கொடுக்குற கவுண்டர் ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ காய்ஸ்.